கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார் அவர்கள் நம்ப சூப்பர் ஸ்டார் மேல மிகப்பெரிய ஹோப் வச்சிருக்காரு. அதுக்கு மெயின் ரீசனே வந்து நம்ப சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஜாயின் பண்ணி ஒரு படத்துல பண்றதான மெயின் காரணம் தான். மெயினா பார்த்தீங்கன்னா, தலைவர் 173 படத்துல நம்ப சூப்பர் ஸ்டார் நடிக்கிறதுக்கு ஓகே பண்ணதுக்கு அப்புறமாவே, நம்ப கமல்ஹாசன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு அவருக்கு. அதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப நெல்சன் அவர்கள் தான். நெல்சன் வந்து நம்ப சூப்பர் ஸ்டார்ட்ட வந்து ஒரு கதைய சொன்னாரு. மெயினா பார்த்தீங்கன்னா, தலைவர் 174 படத்த வந்து நம்ம லோகேஷன் தான் எடுக்க வேண்டியது. பட் வந்து நம்ம கூலி படத்துல பண்ண ஒரு மிகப்பெரிய சொதப்பல் காரணமா பார்த்தீங்கன்னா, நம்ப நெல்சன் அவர்கள் வந்து சொன்ன கதை வந்து சூப்பர் ஸ்டார் ரொம்ப புடிச்சிருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கியோட ஸ்டோரிய வந்து ஃபுல்லா வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு நம்ப சூப்பர் ஸ்டார் அவர்கள். அந்த ஒரு காரணத்தால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெல்சன் மேல இருக்க முழு நம்பிக்கையில வந்து 174 படத்துல இணைஞ்சிருக்காரு சூப்பர் ஸ்டார். இப்போ பார்த்தீங்கன்னா, சில கான்ஃப்ளிக்ட் வந்து 2 பேத்துக்குமே போயிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தலைவர் 173 படத்துலேருந்து சிபி சக்கரவர்த்திகள் வெளியே போனாரு. வெளியே போனதுக்கு மெயின் ரீசனே வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் வந்து கொஞ்சம் கூட சரியில்ல. ரொம்ப மொக்கையான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் இருந்ததுனால, இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே கன்டினியூட்டி மிஸ்ஸிங்கோ, இல்ல வந்து படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சரியில்லாத போனதோ, இல்ல படத்தோட ஸ்டோரியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்திருக்குது. ஸோ சுந்தர்சி கதை சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா, இதே ஒரு ப்ராப்ளம் தான் வந்திருக்குது. ஒன்லைனர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் அதை டெவலப் பண்ணி ஸ்டோரியா வந்து எடுத்துட்டு வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது அவருக்கு அந்த கதை கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்றதுனால நம்ம சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அண்ட் சிபி சக்கரவர்த்தி 2 டேரக்டருமே இந்த 173 படத்தை விட்டு வெளியே போனாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காரணம். இப்போ ஃபைனலாக இந்த படத்துக்கு எந்த டேரக்டர் லாக் ஆகுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வந்த் மாரிமுத்து தான் இந்த படத்துக்கு அடுத்த டேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அஸ்வந்த் மாரிமுத்து 173 எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி சீக்கிரமே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அண்ட் நம்ம கமல்ஹாசன் சார் 2 பேத்துக்குமான அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 174 படமே டேக் ஆஃப் ஆகும். இல்லைன்னா அந்த படமே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம ஆர்கேஎஃப்ஐ சைட்லேருந்து என்ன மாதிரி அப்டேட் போஸ்ட் போடுறாங்க. அதே மாதிரி நம்ம 173 படத்தோடும் சரி 174 படத்தோடும் சரி என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.